மக்கள் சட்டம் நியூஸ். காவிரிக்கரை மற்றும் நீர்நிலைகளின் கரையோரங்களில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணியினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தலைமையில், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ. வி. மெய்யநாதன் முன்னிலையில், சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஊராட்சி ஒன்றியம் கொப்பம் ஏரியில் தொடங்கி வைத்தார்கள். தமிழ்நாட்டின் மாநில மரமான தமிழர்களின் வாழ்வியலோடு நெருங்கிய உறவுடைய, பராமரிப்பில்லாமல் காலத்துக்கும் பயன் தரும் பனை மரத்தை அழியாமல் பாதுகாக்கவும், இளைஞர்களிடம் பனையின் சிறப்பை கொண்டு செல்லும் விதமாகவும், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, கிரீன் மீட்டா சுற்றுச்சூழல் அமைப்பு, தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு, தமிழ்நாடு பசுமை இயக்கம் இணைந்து ஒருங்கிணைக்கும் காவிரிக்கரையில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணியினை, சேலம் மாவட்டத்தில் இன்றைய தினம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தலைமையில், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ. வி. மெய்யநாதன் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது. பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும், பனை நடுவதை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நுங்கு, பதநீர், பனைமட்டை நார், ஓலை, வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு என பனையின் பயன்கள் மிக அதிகம். அதனடிப்படையில், தமிழ்நாடு முழுக்க பனை விதைகள் சேகரிக்கப்பட்டு 5 கட்டங்களாக பனை விதைகள் நடும் பணி ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் காவிரிக்கரையின் இருபக்கங்களிலும் 416 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடக்க இருக்கிறது. இதேபோன்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட நீர்நிலைகளிலும் பனை விதைகளை நடும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்பணியில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் 1 லட்சம் தன்னார்வலர்கள், சமூக சேவகர்கள், தொண்டு நிறுவனங்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பங்கேற்று பனை விதைகளை நட உள்ளனர். இந்நிகழ்வுகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி, மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி லலித் ஆதித்ய நீலம், மாவட்ட வருவாய் அலுவலர் மரு மேனகா, உதவி ஆட்சியர் பயிற்சி செல்வி ஆக்ரிதி சேத்தி, திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் வாணி ஈஸ்வரி, சேலம் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். சிவலிங்கம், அட்மா குழு தலைவர் வெண்ணிலா சேகர், வீரபாண்டி ஊராட்சி மன்ற தலைவர் அருள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், தன்னார்வலர்கள், சுற்றுச்சூழல் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.